கர்த்தர் உன்னை தினமும் தேடுவர் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து அவருடைய வார்த்தை நம் உள்ளத்தில் விதைக்கிறார். விதைத்தது மட்டுமல்ல, நம்மோடு கூட இருந்து அவர் நம்முடைய வாழ்க்கையின் சிறப்பாக வாழ நமக்கு சில வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? ஆகையால் அவருடைய வார்த்தை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த வார்த்தை தியானிக்கிறீங்க, மிகப்பெரிய பாக்கியவான். தேவனுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் அறிந்துட்டீங்க. தேவன் தான் எனக்குடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் நடத்தி கொடுக்க போகிறார். அவர்களுடைய வார்த்தையை நான் தியானிக்க தியானிக்க என்னுடைய வாழ்க்கையின் இந்த நிலைமையிலிருந்து நான் இன்னும் அதிகமாக நிலைமை மாற வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை தான் என்னை வாழ வைக்க முடியும் என்று நீங்கள் அறிந்ததற்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்கள் மேல் அனாதி அன்பு வைத்திருக்கிறார். இல்லைன்னா இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் சில நேரம் விரும்பவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விரும்பி நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய பாக்கியவான். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தேடி வருகிறார் என்றால் ஏன் தேடி வருகிறார்? நீங்கள் இந்த நிலைமையிலிருந்து இன்னொரு நல்ல நிலைமைக்கு மாறணும். அதாவது வாழ்க்கையில் பாருங்கள், பொருளாதாரங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக ஆகிவிட்டு இல்லையா? அதனால தான் சொல்லுவாங்க, ஊரில் திரையிடல் ஓடி திரவின் தேட அடிமாங்க. பணத்தை சம்பாதிக்கிறது இந்த மாதிரி எங்கேயாவது போ, சம்பாதிச்சுட்டு வா அப்படிம்பாங்க. நல்ல இடத்த பாரு, இங்கே சம்பளம் இல்லைன்னா வேறு இடத்துக்கு போ, இந்த இதெல்லாம் அங்கே இடத்துக்கு போன்னு சொல்லி உங்களுக்கு அப்படி பெரியவங்க ஓய்வு அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. இந்த மாதிரி சம்பாதித்து நல்லா முன்னேறு, உங்களுடைய குடும்பத்தை நல்லா வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யோசிங்க, அப்படி தான் நானும் யோசிக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அது இல்லையே. நான் எப்படி என்ன தான் நான் போனாலும் எனக்குடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்குன்னு பாதைக்கு நான் போக முடியலையேன்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்படி தானே? சில பேர் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எனக்கும் நீங்கள் அப்படி சொல்லலாம். நானும் அப்படி தான் இருக்கிறேன் பிரதர். எனக்கும் சம்பளம் உயரமாண்டுக்கு எனக்கும் நிறைய பணம் பிரச்சனைகள் இருக்குது. பணம் அவங்களுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்கணும், ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நான் அதை ஜெயித்து முன்ன வரேன் அப்படின்னு உங்களுடைய கவலையாக இருக்குது இல்லையா? அதற்கு பாருங்கள், இந்த வாழ்க்கையில் இருந்து மேலான ஒரு வாழ்க்கை வாழத்தான் இன்றைக்கி அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் கர்த்தர். பாருங்கள், இந்த பூமியில் சில பிரமாணங்களை வைத்த அந்த தேவன், அதன் அடிப்படையில் தான் இது இயங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு மனுஷன் தேவன் வைத்த பிரமாணத்தையும் தேவன் வைத்த வார்த்தையும் அறியவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப எப்படி பாருங்கள், ஆதாம் பாருங்கள், தேவனோடு உள்ள அந்த உறவை துண்டித்த உடனே அவனுடைய நெத்தி வேர்வை சிந்தி தான் நீ பிழைப்பான்னு சொன்னாங்க. அப்படி தானே சொன்னார் ஆண்டவர். அதே போல் தேவனோடு இல்லாமல் இருந்தால் நீங்கள் இப்படி தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனால் தேவனோடு இருக்கும்போது அவனுக்கு எந்த விதம் குறையாக இருந்தால் அவன் ஏதாட்டு ஒன்று சாப்பிடுவான், பழத்தை போட்டால் உடனே அது தன்னாலே மரமாவது சாப்பிடுதான், வாங்கலாம், நல்ல சந்தோஷமாக இருக்கு. என்னைக்கு தேவன் அவன் செய்த அந்த பாவத்தின் மூலமாக விழுந்தானோ அன்று முதல் அவன் என்ன நடந்துட்டு தேவனுக்குள்ள அந்த உறவு துண்டித்து விட்டது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயங்கள் துண்டித்து இருக்கிறது இல்லையா? அதை நம்ம அறிஞ்சு விடணும். தேவனிடத்தில் எந்த குறையும் நீங்கள் சொல்ல முடியாது. நாம் அறியாமல் தான் நாம் இன்று மிரட்டி கொண்டு இருக்கிறோம். அது என்ன? இந்த பணத்திலிருந்து நான் அதிகமாக வருவதற்கு அதற்கு என்ன அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கீங்க. அதற்கு தான் இன்றைக்கி வழி சொல்லுகிறார் கர்த்தர். அதுதான் நான் உனக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தை என்னவென்றால், விதைப்பு அறுப்பு என்கிற அந்த பிரமாணத்தை இந்த பூமியில் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற. நீங்கள் நல்லா விதைப்பு அறுப்புங்கிறது அப்படிங்கிறது நீங்கள் இப்போ இந்த இந்த நாட்டிலேருந்து கேட்கலாம், வெளிநாட்டிலேருந்து கேட்கலாம். இந்த மாதிரி வார்த்தைகளை நிறைய இடத்துலேருந்து நீங்கள் கேட்கலாம். ஆனால் விதைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாது. ஏன்னா இந்த காலத்தில் தமிழ் மக்களுக்கே தமிழ் பேச தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலை என்ன, விதைப்புனா என்ன, அறுப்புனா என்ன அப்படிம்பாங்க. விதைப்பு அறுப்புங்கிறது அந்த விவசாயிகள்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க விதை அப்படிங்கிறது ஒரு மானியம், அதாவது ஒரு நெல்லோ ஒரு கடலையோ அதை விதை என்று சொல்வார்கள். அதாவது விதை நெல், அதிலிருந்தான் அவர்கள் பெருக முடியும், அதிலிருந்தான் அவங்களுடைய வாழ்க்கை மாற முடியும். எந்த அளவுக்கு அவர்கள் பெருக்கத்தை வேணும் என்றால் அந்த அளவுக்கு அவங்க விதைக்க வேண்டும். தேவன் ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் எவன் ஒருவன் அந்த 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 விதையை எடுத்து தன்னுடைய அந்த நிலத்தில் போடுறானோ அங்கே என்ன நடக்க போகிறதுனா அறுவடை உண்டாக போகிறது. தேவன் ஒன்றோடு ஒன்று இணைத்து விட்டார், விதைப்பும் மறுப்பும் இணைத்து விட்டார். அப்போ நீங்கள் கேட்கலாம், அது சரிங்க, விவசாயிகள் அது அவங்க தான் அப்படி தான் செய்கிறாங்க, அது எனக்கு தெரியும், நெல்லை போட்டால் நிறைய நெல்லாம் வருது, பணம் எப்படிங்க பெருகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? பணம் எப்படி பெருகும் என்றால், தேவன் பாருங்கள், இந்த மரம் செடி கொடிகளெல்லாம் உண்டாக்கின அந்த தேவன், அதனதன் ஜாதியின்படி உண்டாக்கி அதன் பெருக்கத்தை உண்டாக்கின அந்த தேவன் பணத்தையும் விதை என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. தேவன் பாருங்க, பணத்தையும் விதை என்று சொல்லிவிட்டாருங்க. பணத்தை விதைன்னு சொன்ன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்? எப்படி ஒரு விவசாயி விதைக்கிறானோ அதே போல் நீங்கள் பணத்தையும் விதைக்கணும். பணம் எப்படி விதைக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
பணம் என்பது நீங்கள் இப்போ நான் இப்போ ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இதற்காக அதுக்கான நம்பர் கொடுத்துருக்கேன், உதவலாம். நீங்கள் மற்ற ஊழியத்துக்கு உதவலாம், சபைகளுக்கு உதவலாம், எஜுகேஷனுக்கு படிக்க முடியாத குழந்தைகளுக்கு உதவலாம். இப்படி ஏகப்பட்ட இருக்குது. ஆனால் பாருங்கள், சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும்னு சொல்லும்போது, தேவன் சொல்கிற அந்த வார்த்தை உங்களுக்குள்ள அது உங்களுக்கு ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும் என்றால், நீங்கள் அந்த பணத்தை கொஞ்சத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும்? விதைக்க ஆரம்பிக்கணும். விதைக்காவிட்டால் அறுவடையை நீங்கள் பார்க்க முடியாது. தேவனுடைய பிரமாணம் இப்படி தான். விதைப்பு, அறுப்பு. பணத்தை நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கையில் நீங்கள் விரலில் வச்சுட்டு இருக்கிறது அங்கே தட்டி இருக்க தட்டியும் அது பெருகாது. ஏனென்றால் தேவன் பணத்தையே விதை என்று சொல்லிவிட்டார். பணத்தை நீங்கள் விதைக்கும் போது தான் பெருக்கம் ஏற்பட போடுது. பெருக்கம் எப்பொழுது ஏற்பட போகிறது? அந்த பெருக்கத்தின் அதில் ஏன் வைத்தார் அப்படின்றால், தேவன் நீ இந்த நிலைமையிலிருந்து இன்னும் மாற வேண்டும் என்று சொல்லி. அது பிரமாணம் தான். அது எல்லாருக்கும் பொருந்தும் பாருங்கள். ஆகையால் நீங்கள் பணத்தை என்ன பண்ணணும்? விதையாக எண்ணி விதைக்க வேண்டும். விதையாக எண்ணி விதைக்கும் பொழுது தேவன் அறுவடையின் தேவன். அவர் உங்களுக்கு அந்த அளவு கொடுக்குறார். பாருங்கள், இந்த மாதிரி யோசனை ஆலோசனைகள்லாம் நீங்கள் கேட்கணும் பாருங்கள். அது தேவனுடைய வார்த்தை பாருங்கள். என் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. நம்முடைய செய்கைகள் நமக்கு என்ன வேணும், எதெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது உன் யோசனை உறுதிப்படும். தேவனிடத்தில் நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்குது, நான் எப்படி பண்ணேன், நான் ஊழியத்துக்கு தாங்கணும்னு ஆசைப்படுறேன், சபைகளுக்கு அள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், மற்றவங்களுக்கு படிக்க முடியாத மக்களுக்கு நான் கொடுக்க ஆசைப்படுறேன். இப்படி ஏகப்பட்ட உங்களுக்குள்ள ஒரு நல்ல யோசனைகள் இருக்குது இல்லையா? உற்றார் உறவினர்கள் கடத்தில் இருக்காங்க, அவங்க கடத்தில் இருந்து ஏதாட்டு நான் உதவணும், என் நண்பர் ரொம்ப கடத்தில் இருக்கிறார், அவருக்கு நான் ஏதாட்டு உதவணும். இப்படி உங்களுக்குள்ள ஒரு நல்ல யோசனைகள் இருக்குது இல்லையா? இதை என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்க கேட்க கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, இதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், இதிலிருந்து பெருக்கத்தை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை திறனை மாறி நீங்கள் வேக்குவனமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் மழையை பொழிய போகிறார். அந்த அளவுக்கு அவர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். இப்படித்தான் தினமும் கற்றுக்கொள்ளணும் பாருங்கள். அதான் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர்றாருன்னா சும்மா கிடையாது. உங்களுக்குள்ளே வார்த்தையை விதைத்து உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை மாற்றுவார். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து கர்த்தர் உன்னை எப்படி வழி நடத்துகிறார், கர்த்தர் உன்னை தேடி வருகிறார், இந்த மாதிரி தலைப்பில் நம்ம தொடர்ந்து கேட்டிருக்கோம். ஆக இந்த தலைப்பு கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் தலைப்பு. இதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். இந்த விதைப்பு அறுப்பு இதை விட்டு விடாதீர்கள். அதற்கான நம்பர் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் விதைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விதைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேவனிடத்தில் நீங்கள் அந்த பார்ப்பீங்க. உங்களுடைய பெருக்கத்தை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.